இனி ஒன் வே டிராப்புக்கு சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க. தமிழகம் முழுவதும் குறைந்த வாடகைக்கு டிராவல் பண்ணுங்க. டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுங்க. டவுன்லோட் தி ஆப் நவ. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள காயல்பட்டினம் எனும் சிறிய கடற்கரை நகரம் தூத்துக்குடியிலிருந்து திருச்செந்தூர் செல்லும் சாலையில் அமைந்துள்ளது. இப்போது தமிழ்நாட்டில் அதிகம் பேசப்படும் ஒரு ஊராக மாறி இருக்கிறது காயல்பட்டினம். இங்கு ஒரே நாளில் 24 மணி நேரத்தில் 95 சென்டிமீட்டர் மழை பெய்ததுதான் காயல்பட்டினம் பற்றி பேச காரணமாக அமைந்துள்ளது. இங்குள்ள மக்கள் பெரும்பாலானோர் வளைகுடா நாடுகளில் வேலை செய்பவர்கள். தெருக்கள் குறுகலாக இருந்தாலும் வீடுகள் பெரிய பெரிய அளவில் கட்டப்பட்டிருக்கும். இதனால் நகரம் வெள்ளத்தில் தத்தளித்தாலும் உயிரிழப்பு ஏற்படவில்லை என்று சொல்கிறார்கள். எனினும் வெள்ளம் முழுமையாக வடிந்தால்தான் உண்மை நிலவரம் தெரிய வரும் என்கின்றனர் ஊர் மக்கள். ஊரில் உள்ள அனைத்து பள்ளிவாசல்களிலும் அனைத்து சமுதாய மக்களும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஊர் மக்களே தங்களால் முடிந்த அளவு உணவுகளை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சப்ளை செய்கின்றனர். மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாலும் தொலைத்தொடர்பு இல்லாததாலும் மீட்பு பணிகளை முடுக்கிவிட முடியவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. தமிழ்நாட்டில் கடந்த 1992ஆம் ஆண்டு நெல்லை மாவட்டம் மாஞ்சோலையில் உள்ள காக்காட்சியில் 96.5 சென்டிமீட்டர் மழை பெய்தது. இதுதான் ஒரே நாளில் தமிழகத்தில் பெய்த அதிக அளவு மழையாகும். மாஞ்சோலை மலைப்பகுதியில் உள்ளது. ஆனால் சமவெளி பகுதியில் உள்ள காயல்பட்டினத்தில் 95 சென்டிமீட்டர் மழை பெய்தது பெரிதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதோடு இனி வரும் காலங்களில் ஒவ்வொரு பருவமழை காலத்திலும் இதுபோன்ற அதிக அளவு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கணித்துள்ளதும் மக்களிடத்தில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இனி ஒன் வே டிராப்புக்கு சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க. தமிழகம் முழுவதும் குறைந்த வாடகைக்கு டிராவல் பண்ணுங்க. டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுங்க. டவுன்லோட் தி ஆப் நவ.